ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். குழந்தைங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் விளையாடுறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், குழந்தைங்க விளையாடுறப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன யோசிப்பாங்க, அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக இருந்தால் கூட மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஒரு அமைதி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். 2 பேரும் இப்படி விளையாடுறத பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு ட்வின்ஸு. ஸோ 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஜாலியாக. ஆனால் ஒரு குழந்தையா இருக்கிறப்போ அந்த குழந்தைய விளையாடுறதுக்கு முழுக்க முழுக்க அவங்க பேரண்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லைன்னா அவங்க டாய்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அது பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். சரி, டைம் ஆச்சுட்டு போய் குக்கிங்கை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ரசம் எக்கு தான் 2 பேருக்கும் கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டுட்டு 2 பேரையும் படுக்க போட்டு தூங்க வச்சாச்சு. வெளியே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக டாய்ஸ் தான். எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு, சரி பிள்ளைங்களோட துணி இருந்துச்சு, சரின்னு எல்லாத்தையும் மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு மடிச்சு வைக்க ஆரம்பிச்சாச்சு. குழந்தைங்க துணி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் செட்டாக மடிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு மடிச்சு வச்சாச்சு. மடிச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் பார்த்தா துணி இருந்துச்சு. ஸோ வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு நானும் போய் ரெஸ்ட்டை போட்டேன்.